ஸோ பிக் பாஸில் வந்து நேற்று என்எஃபிக்கு தான் அவ்வளோ பெரிய சண்டை நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியும். அதாவது சுபிக்ஷா மேலே இவங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட், கனிக்கு ஒரு கம்ப்ளைண்ட், பாருவுக்கு ஒரு கம்ப்ளைண்ட், எல்லாருக்குமே வந்து சுபிக்ஷா வந்து என்எஃபியை கொடுக்கல, யாருக்கு கொடுப்பேன்னு சொல்லலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சண்டை இருந்துச்சு. ஸோ இப்போது என்எஃப்பி யாருக்கு கொடுப்பாங்கங்கிறது ஒரு கிளியராக தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இன்னைக்கு வந்து யார் பெஸ்ட் பர்ஃபார்மர்ஸ் அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து விக்ரம சொல்கிறாங்க. சொல்லும்போது அவ்வளோ ப்ரைஸ் பண்ணி சொல்கிறாங்க, நல்லா விளையாண்டாங்க, அவங்களுக்கு எல்லா தகுதி இருக்குது, அவங்க தான் கேப்டன் ஆகணும், அவங்க தான் எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ப்ரைஸ் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ 90% வந்து சுபிக்ஷா வந்து விக்ரமுக்கு தான் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஏற்கனவே தொழிலாளர்களுக்கு தான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி பாருக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. சுபிக்ஷாவுக்கு வந்து வியானாவும் விக்ரமும் மட்டும்தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதாவது தொழிலாளர்கள் மத்தியில். இந்த பக்கம் கியூசி வைஸ் பார்த்திங்கன்னா பாரு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க வந்துட்டு விக்ரம் கொடுப்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தனியாக கூப்பிட்டு கேட்குறாங்க, உங்களோட யூடியூப் சேனலுக்கு எப்படி விக்கல்ஸ்னால் என்ன அர்த்தம், எதனால் அப்படி பேர் வந்துச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு நான் இவ்வளோ யோசிக்கிறேன், ஆனால் எனக்கு வந்து விக்கல்ஸுங்கிற பேரை எனக்கு யோசிக்க தெரியல, நக்கல்ஸ் ப்ளஸ் விக்ரம் தான் விக்கல்ஸு. அதுவும் என்னோடய ஃபாலோவர் ஒருத்தர்கிட்ட கேட்டிருந்தேன், இந்த மாதிரி ஒரு இது ஆரம்பிக்க போகிறோம், அதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க விக்கல்ஸ்னு அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு. ஸோ அவங்களுக்குள்ளே ஆல்ரெடி ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது. ஸோ இவங்க யாருக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருந்துச்சு. இது இப்போ கிளியர் ஆகிடுச்சு, விக்ரமுக்கு தான் கொடுக்க போகிறாங்கன்னு. பட் இங்கே எகெயின் ஒரு செக் இருக்குது. சப்போஸ் விக்ரம் வந்து கேப்டன் ஆகிட்டாருன்னா அவங்களுக்கு என்எஃப்பி கொடுக்க முடியாது, ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்து நாமினேஷன் ஃப்ரீ தான். ஸோ அப்போ தான் இவங்க யாருக்கு கொடுக்குறாங்க, வியானாக்கு கொடுக்குறாங்களா, இல்லை பாருக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி பாருக்கே கொடுக்குறாங்களா, இல்லைனா கனிக்கு கொடுக்குறாங்களாங்கிறத நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். உங்களுடைய கமெண்ட் சொல்லு.